120 தொகுதிகளை கொண்ட டெல்லியில் சட்டசபை தேர்தல் நடந்தது. பெரும்பான்மைக்கு 36 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக 39 இடங்களில் வெற்றி பெறும் என எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆம் ஆத்மி கட்சிக்கு 30 இடங்களும், காங்கிரசுக்கு 1 இடமும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகிறது. டெல்லி சட்டசபை தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. வரும் 8ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. டெல்லியில் மாலை 5 மணி நிலவரப்படி 57.78% ஓட்டுகளும், ஈரோட்டில் மாலை 5 மணி நிலவரப்படி 64.02% ஓட்டுகளும் பதிவானதாக அறிவிக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் தனது மனைவி, மகளுடன் பிவிபி குழந்தைகள் பள்ளியில் ஓட்டு போட்டார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெறும். திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளே வெற்றிக்கு காரணமாக இருக்கும் என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடந்தது. காஷ்மீர் கவர்னர் மனோஜ் சின்ஹா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்க எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும், பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என அமித்ஷா பேசினார். ஈரோடு சிஎஸ்ஐ பள்ளியில் ஓட்டு போட்ட மொடக்குறிச்சி பாஜக எம்எல்ஏ சி.கே. சரஸ்வதி இந்த இடைத்தேர்தல் மக்களிடையே பெரிய வரவேற்பு பெறவில்லை என்றார். அடிக்கடி தேர்தல் நடத்துவதால் நாட்டிற்கு பணம் வீணாகிறது, மக்களும் சிரமப்படுகின்றனர். இதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். ஈரோடு வளையக்காரன் வீதியில் உள்ள ஓட்டுச்சாவடிக்கு கணவருடன் ஓட்டு போட வந்த ஃபரிதா பேகம் என்ற பெண்ணின் ஓட்டை ஒருவர் முன்பே போட்டுவிட்டு சென்றதாக தேர்தல் அதிகாரிகள் கூறியதால் அதிர்ச்சியடைந்தார். எனது ஓட்டை எப்படி மற்றொருவர் போடுவார் என அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தார். முறைகேடுகளை கண்டறிந்து மீண்டும் ஓட்டளிக்க வழிவகுக்குமாறு ஃபரிதா பேகம் கேட்டுக்கொண்டு ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக நாதக இடையே போட்டி நிலவுகிறது. கடந்த 2023 இடைத்தேர்தலில் நாதக 10,827 ஓட்டுகள் பெற்றது. இம்முறை அதைவிட கூடுதலாக அல்லது டெபாசிட் பெற்றுவிடக் கூடாது என திமுக பல முயற்சிகளை மேற்கொண்டது. இதனால் கடந்த 2, 3, 4 கடைசி நேர கவனிப்பு வாயிலாக திமுக குஷிப்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் சோமநாதபுரம் போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக இருப்பவர் பிரணீதா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் போலீஸ் நிலையத்திற்கு வந்தார். கோயில் நிலம் சம்பந்தமாக தான் கொடுத்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என கேட்டார். வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது இளைய கௌதமனும் ஆதரவாளர்களும் பிரணீதாவை தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. கையில் காயமடைந்த எஸ்ஐ பிரணீதா காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். பிரணீதா புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். பேங்காக்கிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் வந்திறங்கிய 30 வயது ஆண் பயணியின் உடைமைகளை மோப்பநாய் மூலம் சுங்க அதிகாரிகள் சோதித்தனர். மோப்பநாய் அவருடைய உடைமைகளை முகர்ந்து பார்த்துவிட்டு கால் நகங்களால் தரையை கீறி சைகை காட்டியது. அப்படி செய்தால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் இருக்கிறது என்ற அர்த்தம். உடைமைகளை அதிகாரிகள் திறந்தபோது 3 பார்சல்களில் பதப்படுத்தப்பட்ட 7 கிலோ உயரக கஞ்சா இருந்தது. அதன் மதிப்பு ரூபாய் 7 கோடி. சென்னையைச் சேர்ந்த பயணியை போலீசார் கைது செய்தனர். அவர் யாருக்காக கஞ்சாவை கடத்தி வந்தார் என விசாரணை நடக்கிறது. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் தைத்தேர் திருவிழா நடந்து வருகிறது. 4ஆம் நாள் மாலை நம்பெருமாள் தங்ககருட வாகனத்தில் எழுந்தருளினார். வீரேஸ்வரம் ஆஸ்தான மண்டபத்திலிருந்து மாம்பழ சாலை, அம்மா மண்டபம், ஸ்ரீரங்கம் வழியாக வீதி உலா வந்து வாகன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வழியெங்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சேவித்தனர். முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 10ஆம் தேதி நடக்கிறது. நைஜீரியாவின் ஜம்பாரா மாகாணத்தில் உள்ள இஸ்லாமிய பள்ளியில் ஏராளமான குழந்தைகள் தங்கி படிக்கின்றனர். இரவில் பள்ளி அருகில் இருந்த வீட்டில் பற்றிய தீ பள்ளி வரை பரவியது. இரவு நேரமானதால் குழந்தைகள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தன. இதனால் தீயில் கருகி 17 குழந்தைகள் உயிரிழந்தன. சில குழந்தைகள் படுகாயமடைந்தன. திருப்பரங்குன்றம் மலை கோவிலுக்கு சொந்தம் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்தார். அமைச்சர் சேகர்பாபு காவி உடை அணிந்து முருக பக்தர் என்று கூறினால் போதாது. திருப்பரங்குன்றம் குறித்து பேசும் முன் அமைச்சர் சேகர்பாபு பிரிவு கவுன்சில் தீர்ப்பு விவரங்களை படிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மற்ற மாநிலத்தில் மத ரீதியிலான அரசியலை முன்னெடுப்பது போல திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பாஜக கையாள்வதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாஜகவின் அரசியல் திருப்பரங்குன்றம் முருகனிடம் பலிக்காது என விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றம் கோவிலிலும் சிக்கந்தர் தர்காவிலும் தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை மத நல்லிணக்க வழிபாடு நடைபெறும் என மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இந்து அமைப்பினரே இல்லை. போராட்டம் என்ற பெயரில் பாஜகவினர் திமுக ஆட்சிக்கு அபாயத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார்.
திருப்பரங்குன்றம் பிரச்சினை தேவையற்ற பிரச்சினை என அப்பகுதி மக்களே கருத்து தெரிவிக்கின்றனர். வடமாநிலத்தைப் போல தமிழகத்திலும் கலவரத்தை ஏற்படுத்த பாஜகவினர் முயற்சிக்கின்றனர். ஆனால் அது இங்கு நடக்காது. தமிழகம் திராவிட மண். இதுபோன்ற கலவர முயற்சியை அனுமதிக்காது என்றும் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கலவரத்தை தூண்ட முடியுமா என சிலர் எதிர்பார்க்கின்றனர். அது நிச்சயம் நிறைவேறாது என அமைச்சர் ரகுபதி கூறினார். தமிழகத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களாக வாழ்கின்றனர். இந்த விவகாரத்தில் லாபமடைய நினைக்கும் தீய சக்திகளை ஒடுக்குவோம் என்றும் சொன்னார். திருப்பரங்குன்ற மலை முருகனுக்கு சொந்தமானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பிரச்சனையில் திமுகவை குறை சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறினார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட்ட 195 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், வன்முறையை தூண்டும் விதமாக போராட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் போக்சோ சட்டத்தில் 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான பள்ளி ஆசிரியர்கள் 3 பேரை சஸ்பெண்ட் செய்து முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். நமது குழந்தைகளுக்கான அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்திருக்கிறது என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் குழந்தைகள் நல வாரியத்துக்கான உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்றும் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. மரக்காணம், கள்ளக்குறிச்சி மரணங்களில் இருந்து ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு பாடம் கூட கற்கவில்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். போலீசுக்கு பணம் கொடுத்துதான் விற்கிறோம் என தைரியமாக சொல்கின்றனர். போதாக்குறைக்கு திமுக காரன் எனும் அடையாளம் வேறு. தொடர்புடையவர்கள் மீது அரசியல் குறுக்கீடின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் எதிர்க்கட்சியினரின் ஜனநாயக உரிமையை திமுக அரசு நசுக்க பார்க்கிறது என கோவை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டி பேசினார். தமிழக அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் கடந்த 2 ஆண்டுகளாக பாஜகவினர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சியினர், பத்திரிகையாளர்கள் என்ன செய்தாலும் குண்டாஸ் போடும் அளவிற்கு திமுக செயல்படுகிறது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மொத்தமாக சீர்கெட்டுவிட்டது என்றார். நகர்ப்புற நக்சல்களாக முதல்வர் ஸ்டாலினும் திமுகவினரும் செயல்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் நக்சல் அரசுதான் நடந்து கொண்டிருக்கிறது என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார். திருப்பரங்குன்ற பிரச்சினையை முதலில் துவங்கியது தமிழக அரசும் போலீசாரும் தான். இந்த விவகாரத்தில் எப்படியாவது வன்முறையை தூண்ட வேண்டும் என திமுக உள்ளிட்ட கட்சிகள் நினைக்கின்றன என்றும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். கும்பமேளா நடக்கும் இடத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உடன் பார்வையிட்டார். திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். தொடர்ந்து அவர் பிரயாக்ராஜில் உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபட்டார். கும்பமேளா நிகழ்ச்சியில் பங்கேற்ற புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து பிரதமர் மோடி கோடிக்கணக்கான மக்களைப் போல நானும் பக்தி உணர்வால் நிறைந்தேன் என குறிப்பிட்டுள்ளார். மகா கும்பமேளாவில் பங்கேற்றது எனக்கு கிடைத்த பாக்கியம். கும்பமேளாவில் நீராடியதை தெய்வீக இணைப்பின் ஒரு தருணமாக உணர்ந்தேன். கங்கை அனைவருக்கும் அமைதி, ஞானம், ஆரோக்கியம், நல்லிணக்கத்தை தரட்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா திருப்பி அனுப்பிய 205 இந்தியர்கள் தாயகம் வந்தனர். இந்தியர்களை ஏற்றிக் கொண்டு வந்த அமெரிக்க ராணுவ விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தரையிறங்கியது. அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்படுவது முதல் முறையும் அல்ல, கடைசி முறையும் அல்ல என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கூறியுள்ளார். ட்ரம்ப் பதவிக்கு வரும் முன் பைடன் நிர்வாகத்தில் சட்டவிரோதமாக குடியேறியதாக 1100 இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டனர் எனவும் தெரிவித்தார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்கா சென்றுள்ளார். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். போர் நிறுத்தம், இருதரப்பு உறவு உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். பின்னர் பேசிய ட்ரம்ப், தேவைப்பட்டால் காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றும். அப்பகுதியில் எங்கள் நாட்டு ராணுவத்தினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவோம் என கூறினார். ஈரானுக்கு எதிராக அதிகபட்ச பொருளாதார அழுத்தம் என்ற கடுமையான நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ட்ரம்பின் புதிய உத்தரவை தொடர்ந்து ஈரானின் கரன்சி மதிப்பானது வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். போலீசுக்கு பணம் கொடுத்துதான் விற்கிறோம் என்று கள்ளச்சாராயம் விற்பவன் தைரியமாக சொல்லும் அளவிற்கு கள்ளச்சாராய விற்பனையை நிறுவனமயப்படுத்தியுள்ளதற்கு திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் என தெரிவித்தார்.
கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் நடந்துள்ளது. பெண்ணின் குரல் கேட்டு நல்லவர் ஒருவர் காவல்துறையை அழைத்ததால் அந்த பெண் தப்பினார். நமது சகோதரிகளுக்கு பாதுகாப்பான சூழலை அதிகாரிகள் உறுதி செய்வதற்கு முன் இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுவார்களோ என பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசின் சில மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பும் கவர்னர் ரவியின் முடிவை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளது. மேலும் அரசு ஒரு மசோதாவை இரண்டாவது முறையாக தாக்கல் செய்த பிறகும் அந்த மசோதாவுக்கு அனுமதி அளிக்க கவர்னர் காலம் தாழ்த்தினால் அது முழு ஜனநாயக அமைப்பின் தோல்விக்கு வழிவகுக்கும் என்றும் தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சட்டசபை தேர்தலில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் நிர்மான் பவன் ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்டார். அதேபோல மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது குடும்பத்துடன் சென்று ஓட்டினை பதிவு செய்தார். மக்கள் மாற்றத்திற்கான மனநிலையில் இருப்பதாக ஜெய்சங்கர் கூறினார். இந்திய ராணுவத்தின் கிழக்கு பிராந்தியத்தின் தலைமையகம் மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ளது. தலைமையகத்திற்கு வில்லியம் கோட்டை என பெயர் சூட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் காலனித்துவ மரபுக்கு முடிவு கட்டும் வகையில் கிழக்கு பிராந்திய ராணுவ தலைமையகத்தின் பெயர் விஜய் துர்க் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பல்கலை துணைவேந்தர் நியமனத்தில் மாநில உரிமையை பறிக்கும் யுஜிசி திருத்தங்களுக்கு எதிரான மாநாடு பெங்களூருவில் இன்று தொடங்கியது. இதில் தமிழகம், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், கேரளா, ஜார்க்கண்ட் மற்றும் தெலுங்கானா மாநில உயர்கல்வி அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். ரயில் டிக்கெட் முன்பதிவு, PNR நிலை, உணவு ஆர்டர் செய்தல் என பல்வேறு ரயில் பயணம் சார்ந்த சேவைகளை வழங்கும் ஸ்வாரயில் என்ற புதிய மொபைல் செயலியை இந்திய ரயில்வே அறிமுகம் செய்துள்ளது. அப்போது இது பீட்டா சோதனைக்காக வெளியிடப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அனைத்து பயனர்களின் பயன்பாட்டுக்கும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் கீழ் பணியாற்றும் ஊழியர்கள் AI செயலிகளை பயன்படுத்தக்கூடாது என்று நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. AI செயலிகள் மூலம் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படுவதாக தொடர்ந்து தகவல் வெளியாகும் நிலையில் மத்திய அரசின் தரவுகளை பாதுகாக்கும் பொருட்டு ChatGPT, DeepSeek போன்ற செயலிகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்போரூர் அருகே உள்ள சாய் பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடந்தது. இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி BN ஸ்ரீகிருஷ்ணா, இந்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் ஆகியோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. ஹைதராபாத் புறநகர் பகுதியில் உள்ள தொழில்பேட்டையில் செயல்படும் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ரசாயன பேரல்கள் வெடித்து சிதறின. கடுமையான நெடியுடன் வெளியேறிய வாயுவால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தங்கம் விலை தொடர்ந்து கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 63,240 ரூபாய்க்கும், கிராமுக்கு 95 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 7,905 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் சற்று உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. LIC நிறுவனத்திற்கு 102 கோடி ரூபாய் GST செலுத்தக் கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த 2017-18 முதல் 2021-22 வரையிலான 5 நிதியாண்டுகளில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள அலுவலகங்கள் செலுத்த வேண்டியதை விட குறைவான GST செலுத்தியதாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த ஆலாமரத்தூர் ஓங்காளியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா விமரிசையாக நடந்தது. 20 அடி நீளமுள்ள தீக்குண்டத்தில் அலகு குத்தியும் குழந்தைகளுடனும் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பத்தூர் நகரம் புதிய பஸ் நிலையம் அருள்மிகு ஸ்ரீ அரசமரத்து வழித்துணை விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாவடுதுறை ஆதீனம் நமச்சிவாய மூர்த்திகளுக்கு குரு பூஜை விழா கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10ஆம் நாளான நேற்று இரவு பட்டண பிரவேசம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தங்க பாதரட்சை அணிந்து சிவிகை பல்லக்கில் எழுந்தருளினார். திருப்பரங்குன்றம் கோவிலின் புனிதத்தை காக்க வேண்டும் என தஞ்சாவூர் மாவட்டம் சக்கராப்பள்ளி சக்கர வாகேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் முருகன் பாடல் பாடி வழிபாடு நடத்தினர். இதில் ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி மற்றும் சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே குமரன் குன்று கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச தேர் திருவிழாவின் கொடியேற்ற நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது.
வேதமந்திரங்கள் முழங்க கோயில் கொடிமரத்தில் சேவல் கொடி ஏற்றப்பட்டது. அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக இன்று தொடங்கியது. இன்று முதல் 10 நாட்களுக்கு தைப்பூச திருவிழா நடைபெறும். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச தினத்தன்று திருத்தேர் வீதி உலா நடக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஜனவரி மாதம் சாமி தரிசனம் செய்த 20,05,000 பக்தர்கள் 106 கோடியே 17 லட்சம் ரூபாயை காணிக்கையாக செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் சோழிப்பாளையம் ஆனந்தா அவென்யூவில் பாதாள சாக்கடை கட்டித்தர வேண்டுமென வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் திடீரென போராட்டம் நடத்தினர். மாநகராட்சி அதிகாரிகள் பாதாள சாக்கடை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தெங்கு மரகடா கிராமத்திற்குள் புகுந்த ஒற்றை யானை ரேஷன் கடையின் ஷட்டரை உடைத்து அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சூறையாடிச் சென்றது. மக்களை அச்சுறுத்தி வரும் யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து வைத்திலிங்கம் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். புரொப்பல்லரில் வலை சிக்கி படகு நடுக்கடலில் நின்றது. இதற்காக மீனவர் வெற்றிவேல் கடலில் குதித்து அதனை சரி செய்ய முயன்றார். வலையில் சிக்கிய வெற்றிவேல் மூச்சு திணறி இறந்தார். சக மீனவர்கள் அவரது சடலத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். ஜெகதாப்பட்டினம் போலீசார் விசாரிக்கின்றனர். மருத்துவ முதுநிலை படிப்பில் மாணவர்களுக்கு எதிரான சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். சென்னையில் நடந்த தேசிய அளவிலான வலைப்பந்து போட்டியில் தமிழக அணி தங்கப்பதக்கம் வென்றது. தங்கப்பதக்கங்களை வென்று ஊர் திரும்பிய திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த வலைப்பந்து வீரர்களை அப்பகுதி மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சியுடன் ஆச்சிப்பட்டி ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து வடக்கிப்பாளையம் சாலையில் கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அணைப்பாளையம் ஏரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஏராளமான பறவைகள் இரை தேடி ஏரியில் குவிந்து வருகின்றன. மாலை நேரங்களில் பறவைகள் ஒன்று கூடி பறக்கும் கழுகு பார்வை காட்சி வெளியாகி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நெல்லை மாவட்டம் வேப்பிலான்குளம் ஊராட்சி செயலர் சங்கர் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஊராட்சி ஒன்றியத்தில் பணியாற்றி வரும் 40க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி செயலர்களுக்கு சமூக விரோதிகளால் அச்சுறுத்தல் இருப்பதால் துப்பாக்கி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் நகராட்சி எல்லைக்கு அருகில் உள்ள சுற்றுப்புற கிராமங்களை இணைத்து திருவாரூர் நகராட்சி தேர்வுநிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் கீழக்காவாதுகுடி ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பழனியில் நடைபெறும் தைப்பூச திருவிழாவில் பங்கேற்க பக்தர்கள் வசதிக்காக கோவையிலிருந்து திண்டுக்கலுக்கு 8 பெட்டிகளுடன் பேசஞ்சர் சிறப்பு ரயில் விடப்பட்டுள்ளது. கச்சத்தீவு திருவிழாவுக்கு ஃபைபர் படகில் செல்ல அனுமதி வழங்காத மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து சங்குமால் பகுதியில் மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் மீன்வளத்துறை உதவி இயக்குநரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கரட்டாலாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் விக்னேஷ் சுப நிகழ்ச்சிகளுக்கு டெக்கரேஷன் செய்யும் தொழில் செய்து வருகிறார். இதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை தனது குடோனில் வைத்திருந்தார். மின்கசிவு காரணமாக குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் 20 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த வெங்கப்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட எம்பி குப்பம் கிராமத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனை அப்புறப்படுத்தி புதிய நீர்நிலை தேக்க தொட்டி அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு நடந்து வருகிறது. இப்போது தோண்டப்பட்ட குழியில் உருண்டை வடிவத்தில் மெருகேற்றும் கல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வியுடன் அரசு பள்ளி மாணவர்கள் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. துணைவேந்தர் நியமனத்தில் UGC விதி திருத்தத்தை வாபஸ் பெற வலியுறுத்தி திமுக மாணவர் அணி சார்பில் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் கொசப்பேட்டையில் ஈவேரா நாகம்மையார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 100ஆண்டு விழா நடந்தது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மார்க் எடுத்த மாணவிகளை பாராட்டி பரிசுகள், பதக்கங்களை வேலூர் MLA கார்த்திகேயன், மேயர் சுஜாதா வழங்கினர்.
ஹைதராபாத்தில் உள்ள எல்பி நகர் பகுதியில் புதிதாக கட்டிடம் கட்டுவதற்காக பூமி பூஜை செய்து தரைதளத்துக்கு கீழ் சல்லர் பகுதி அமைப்பதற்காக ஆழமாக தோண்டப்பட்டது. அப்போது திடீரென்று மண் சரிவு ஏற்பட்டு அங்கு வேலை செய்து கொண்டிருந்த 3 தொழிலாளர்கள் புதைந்து மரணமடைந்தனர். கோவை மதுக்கரை வனத்திலிருந்து வெளியேறிய குரங்கு ஒன்று மெகா சிட்டி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து அங்கு வசிக்கும் மக்களையும் சாலையில் சுற்றித் திரியும் நாய்களையும் தாக்கி அச்சுறுத்தி வருகிறது. வனத்துறையினர் குரங்கை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கடந்த 2020, 21 மற்றும் 2021, 22 கொள்முதல் பருவ ஆண்டுகளில் தஞ்சாவூர் மாவட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் விழிப்பு பணி அலுவலர்கள் 56 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கான ஆவணங்களை ஆய்வு செய்தனர். அப்போது ரூபாய் 28.35 லட்சம் வரை இழப்பு தொகை ஏற்பட்டது தெரிந்தது. இதன் காரணமாக இழப்பு ஏற்படுத்தியதாக 88 நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். புதுச்சேரி, சென்னை மற்றும் பெருநகரங்களில் உள்ள அகார்ட் ஹோட்டல்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடந்தது. போட்டியினை சமையல் கலை நிபுணர் வெங்கடேஷ் பட் துவக்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் சிக்கந்தர் தர்காவிற்கு சென்று வழிபட பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கட்சியாகவோ அல்லது இயக்கமாகவோ மலைக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த செட்டிக்குட்டை அருகே டூவீலரும் தனியார் பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் பெயிண்டரான பெரியண்ணன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். ஸ்பாட்டிற்கு விரைந்த எலிச்சிபாளையம் போலீசார் பெரியண்ணன் உடலை மீட்டு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். விபத்து குறித்து விசாரிக்கின்றனர். தமிழகத்தில் வனத்துறையின் கீழ் செயல்படும் வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு மாத ஊதியம் 12,500 ரூபாயிலிருந்து 15,625 ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 669 வேட்டை தடுப்பு காவலர்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் ஏப்ரல் மாதத்திலிருந்து அமல்படுத்தப்படும் என சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 2024 ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரை 27,378 நபர்களுக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டு 13 நபர்கள் இறந்துள்ளனர். 2023 ஆண்டை விட 2024 ஆண்டு டெங்கு பாதிப்பு அதிகமாக பதிவாகியுள்ளது. அதேபோல் 343 பேருக்கு மலேரியா பாதிப்பும் 2,817 பேருக்கு டைபாய்டு காய்ச்சல் பாதிப்பும் பதிவாகியுள்ளது என்றும் பொது சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தொழிலாளர்கள் உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களுடன் இன்று தொழிற்சாலை நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. ஆந்திர மாநிலம் ஜெகநாதபுரம் கிராமம் பகுதியைச் சேர்ந்தவர் பட்டுலா தினேஷ். 22 வயதாகும் இவர் இந்திய கடற்படையில் பணிபுரிந்து வருகிறார். விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்தவரிடம் 3 பேர் செல்போனை பறித்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிறுவன் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பிட்டராக பணிபுரிந்து வரும் கண்ணன் என்பவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். வருமானத்திற்கு அதிகமாக பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக காஞ்சிபுரம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசாருக்கு புகார் வந்தது. அதன் அடிப்படையில் சோதனை நடந்தது. ஈரோடு சம்பத் நகர் ஓட்டுச்சாவடியில் ஈரோடு கலெக்டரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ராஜகோபால் சுன்கரா ஓட்டு போட்டார். பதட்டமான 9 ஓட்டுச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மக்கள் அச்சமின்றி ஓட்டு போட அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னையிலிருந்து ஓமன் தலைநகர் மஸ்கட்டுக்கு கூடுதல் நேரடி விமான சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மஸ்கட்டிற்கு செல்லும் பயணிகள் அதிகரித்துள்ளதால் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் வாரத்தில் 2 நாட்கள் இந்த நேரடி விமான சேவையை தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்துக்கு ஆள் சேர்த்ததாக அப்துல் ஃபாசித் என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர். இவர் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள இஸ்லாமிய இளைஞர்களை பயங்கரவாத இயக்கத்தில் சேர மூளைச்சலவை செய்தது தெரியவந்தது. கோவைக்கு ஃபாசித் எப்போது வந்தார், எங்கு தங்கியிருந்தார், யார் யாரை சந்தித்து பேசினார் என்பது குறித்த விவரங்களை என்ஐஏ அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நிம்பியம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சண்முக பிரியா தனது 2 பெண் குழந்தைகளுடன் ஆம்பூர் பஸ்ஸில் சென்றார். அப்போது அவரது பேக்கில் வைத்திருந்த 7.5 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். எல்லை பிரச்சினை காரணமாக உமராபாத் ஆம்பூர் நகர போலீசார் புகாரை வாங்காமல் அலைக்கழித்தனர். ஆத்திரமடைந்த அவர் திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன் பிறகு போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடுகின்றனர். கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே அண்ணாநகர் பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் பாரில் விடிய விடிய மது விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனை போலீசார் கண்டுகொள்வதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் அருகே சின்னவாடியில் உள்ள சக்தி பட்டாசு ஆலையில் இன்று மதியம் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வெடி விபத்தில் 6 அறைகள் தரைமட்டமான நிலையில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.
ஸ்பாட்டிற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். படுகாயமடைந்த 7 பேர் மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். போலீஸ் விசாரணை நடக்கிறது. ராணிப்பேட்டையில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் குற்றவாளியான தமிழரசனை போலீசார் துரத்திய போது தவறி விழுந்ததில் அவரது வலது கை, வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. ஹாஸ்பிட்டலில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இவ்வழக்கில் தமிழரசனின் மகன் ஹரி, விஷால், பரத் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ஏடிஎம்மில் நிரப்ப வைத்திருந்த 36 லட்சம் ரூபாய் பணத்தை தனது நண்பர்களுடன் கொள்ளையடிக்க முயன்ற சரண்ராஜை ஜோலார்பேட்டை போலீசார் கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய சரண்ராஜ் நண்பர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைதான பரத் மற்றும் விஷால் ஆகிய 2 ராணிப்பேட்டை முதன்மை நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். இருவரையும் விசாரித்த நீதிபதிகள் அவர்களை 18 நாட்கள் நீதிமன்ற காவலில் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்க உத்தரவிட்டார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வடமாநில சிறுமி கோயம்பேடு வரை ஆட்டோவில் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கடத்தல்காரர்களை தேடும் பணி நடக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய கொமேஸ்வரம் பகுதியில் உள்ள சுரேஷ்குமார் பெட்டிக்கடையில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். புகையிலை பொருட்களை கைப்பற்றிய போலீசார் சுரேஷ்குமாரை கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் ஃபிர்தோஸ் அகமது என்பவரது குடோனில் சோதனை நடந்தது. 30 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து ஃபிர்தோஸ் அகமதுவையும் போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் சிக்கனாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அம்சவேணி. மூதாட்டியான இவர் கடந்த 27ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்தார். அங்கு வந்த மர்ம நபர் அம்சவேணி காதில் அணிந்திருந்த தங்க கம்மலை பறித்துச் சென்றார். திம்மாம்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி கம்மலை பறித்துச் சென்ற ராமன் என்பவரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளிச்சலைச் சேர்ந்தவர் எல்தூஸ், வயது 55. மீனவரான இவர் 2017ஆம் ஆண்டு 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டார். நாகர்கோயில் போக்சோ கோர்ட்டில் வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. எல்தூஸுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி சுந்தரையா தீர்ப்பு வழங்கினார். சிவகங்கை மானாமதுரை அருகே 8 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரில் 72 வயது முதியவர் உட்பட 7 பேரை அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். அரசு பள்ளியில் நடந்த இலவச சேவை மைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் தை தெப்போற்சவம் நடந்து வருகிறது. 6ஆம் நாள் இரவில் சுவாமி ஐராவதம் எனப்படும் வெள்ளை யானை வாகனத்திலும் அம்பாள் பல்லக்கிலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். ஸ்வீடனில் மத்திய பகுதியில் அமைந்துள்ள ரிஸ்பெர்ஸ்கா ஸ்கூல் என்ற கல்வி நிறுவனத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். துப்பாக்கி சூடு நடத்திய நபர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் நடக்கிறது. அதற்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்கியது. டிக்கெட்டுகளை வாங்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் கவுண்டரில் குவிந்ததால் கூட்ட நெரிசலில் சிக்கி சிலர் மயக்கமடைந்தனர். இதையடுத்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு மண்டல தீயணைப்புத்துறை வீரர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் வேலூரில் 2 நாள் நடந்தது. வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 300 வீரர்கள் பங்கேற்றனர். ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை தீயணைப்பு அணிகள் வென்றன. 2030ஆம் ஆண்டு நடக்கும் காமன்வெல்த் போட்டிகளை நடத்த இந்தியா விரும்புவதாகவும் இதற்காக காமன்வெல்த் விளையாட்டு கூட்டமைப்புடன் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முறை இப்போட்டிகள் டெல்லியை தவிர்த்து குஜராத்தின் அகமதாபாத் மற்றும் ஒடிசாவின் புவனேஸ்வர் நகரங்களும் பரிசீலனையில் உள்ளதாக தெரிகிறது. என் அப்பாவின் ஒழுக்கம் எனக்குள் ஒட்டிக்கொண்டது. நர்சரி முதல் 12ஆம் வகுப்பு வரை நான் பள்ளிக்கு ஒருபோதும் தாமதமாக சென்றதில்லை. சரியான வழிகாட்டுதலும் அர்ப்பணிப்பும் இருந்தால் இலக்குகளை எட்டி சாதிக்கலாம் என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி கூறியுள்ளார். பழம்பெரும் நடிகையும் நடிகர் AVM ராஜனின் மனைவியுமான புஷ்பலதா காலமானார். அவருக்கு வயது 87. சென்னையில் வசித்து வந்த புஷ்பலதா வயது மூப்பு காரணமாக காலமானார். அவரது மறைவுக்கு திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக பராசக்தி உருவாகிறது. ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா ஆகியோர் நடிக்கின்றனர். 1965இல் நடந்த மாணவர் போராட்டத்தை மையமாக வைத்த கதையில் இப்படம் உருவாகிறது. இந்த படத்தில் நடிகர் உன்னி முகுந்தனும் இணைகிறார். மலையாளத்தில் முன்னணி நடிகராக உள்ள இவர் தமிழில் சீடன், கருடன் போன்ற படங்களிலும் நடித்துள்ளார்.
உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடந்து வரும் மகா கும்பமேளாவில் வாத்திப்பட நடிகை சம்யுக்தா மேனன், KGF நாயகி ஸ்ரீநிதி ஷெட்டி ஆகியோர் தனித்தனியே புனித நீராடி அந்த போட்டோக்களை பகிர்ந்துள்ளனர். சம்யுக்தா வெளியிட்ட பதிவில், வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு பரந்த தன்மையை காணும் போது அதன் அர்த்தம் வெளிப்படுகிறது. நமது கலாச்சாரத்தை மதிக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீநிதி வெளியிட்ட பதிவில், பிரயாக்ராஜ் என்னை அழைத்தது. இது உண்மையிலேயே வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே. இந்த அனுபவம், நினைவுகள் என் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். நடிகை தமன்னா தற்போது ஒடேலா 2 படத்தில் நடிக்கிறார். ஒரு நிகழ்ச்சியில் பேசிய இவர், ஒரு சமயம் நான் கேரவனில் மோசமான ஒரு நிகழ்வை எதிர்கொண்டேன். அதனால் மிகவும் வருந்தினேன். என் கண்கள் குளமாகின, ஆனால் அழவில்லை. இது ஒரு உணர்வு மட்டுமே. அதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம் என எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். அதன் பின் சோகத்திலிருந்து மகிழ்ச்சியான உணர்வுக்கு மாற்றிக்கொண்டேன் என்றார். இந்த மோசமான நிகழ்வு எப்போது, எங்கு, என்ன நடந்தது என தமன்னா தெளிவாக குறிப்பிடவில்லை. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி படம் நாளை வெளியாகிறது. இதில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ள ரெஜினா கூறுகையில், ட்ரைலரை வைத்து என் ரோல் இப்படித்தான் இருக்கும் என யூகிக்க வேண்டாம். அதற்கு பல லேயர்கள் உண்டு. அஜித் அர்ஜுனுடன் நடித்ததன் மூலம் நிறைய கற்றுக்கொண்டேன். அஜர்பைஜானில் பாலைவனத்தில் நடித்த சண்டை காட்சிகள் வாழ்வில் மறக்க முடியாததாக இருந்தது என்றார். மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, 6 உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் விடாமுயற்சி. நாளை படம் வெளியாகிறது. தமிழகத்தில் சுமார் 900க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் இப்படம் வெளியாகிறது. முன்னணி நடிகர்கள் படங்கள் வெளியாகும் போது சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்குகிறது. அதன்படி இந்த படத்திற்கு நாளை ஒரு நாள் மட்டும் காலை 9 மணி முதல் இரவு 2 மணி வரை மொத்தம் 5 காட்சிகள் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தில் வெளியிடுகிறது. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தமிழில் ரங்கூன், அமரன் படங்களை இயக்கியுள்ளார். மணிரத்னத்துடன் எடுத்த போட்டோவை இவர் பகிர்ந்து, நான் போட்டோ எடுத்துக்கொள்ள விரும்பிய முதல் திரைத்துறை சார்ந்த நபர் நீங்கள்தான். 2005இல் அது நடக்கவும் செய்தது. துரதிர்ஷ்டவசமாக அதனை நான் தொலைத்து விட்டேன். அதனை நினைத்து மனவேதனை அடைந்தேன். 2 தசாப்தங்கள் கழித்து 2 படங்களை இயக்கிய பின்னர் இப்போது உங்களுடன் அருகில் நின்று புகைப்படத்தை எடுப்பதற்கு தைரியம் வந்துள்ளது என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார்.